வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி டிஆர்வி எலக்ட்ரிக்கல் தமிழ் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இந்த 3 பேஸ் சப்ளையில் உள்ள இந்த டிவி போர்டில் இப்போ நம்ம பவர் சப்ளை ஆன் பண்ணோன்னே இப்போ பாருங்கள், லைட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகி ஆஃப் ஆகுது. இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகி ஆஃப் ஆகுது. சரி, இப்போ நம்ம இது என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம இந்த போர்டை கழட்டி இப்போ செக் பண்ண போகிறோம். எதனால் இந்த மாதிரி டக்குன்னு அடிக்குது அப்படிங்கிறது. சரிங்களா? அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே உள்ள ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கிறோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். சரி, இப்போ நம்ம இந்த டிவி போர்டில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம பவர் சப்ளை ஆன் பண்ண உடனே இப்போ அதுவே ஆட்டோமேட்டிக்காக டக்குன்னு இந்த மாதிரி ஆஃப் ஆகி ஆன் ஆகுது. லைட்டு, ஏசி எல்லாமே அனைத்து லோடுகளுமே வந்து மொத்தமாக அமர்ந்து ஆஃப் ஆகுது. சரி, இப்போ நம்ம இந்த போர்டை பிரித்து என்ன பிரச்சனை அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். எதனால் இது அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகி ஆன் ஆகுது அப்படிங்கிறது. இது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும், போர்டு வந்து கப்போடுக்குள்ளே இருக்கனால. சரி, இப்போ நம்ம இந்த போர்டுக்குள்ள 4 ஸ்க்ரூவையும் கழட்டியாச்சு. இப்போ போர்டை கழட்டி வெளியே எடுத்துக்கிறோம், அந்த மேலே உள்ள கவரை. இப்போ நம்ம போர்டுக்குள்ளே கவரை கழட்டியாச்சு. சரி, இப்போ நம்ம என்ன பிரச்சனைங்கிறது இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம். இதில் வந்து பார்த்தோன்னா இந்த கான்டாக்டர் இருப்பாங்க, இதுதான் வந்து இப்போ டக்குன்னு அடிக்குது. சரிங்களா? சரி, இப்போ இந்த கான்டாக்டர் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இந்த கான்டாக்டருங்க எப்படி வேலை செய்யுதுன்னா, இதுக்கு வந்து கீ கார்டு சுவிட்ச்னு ஒன்று இருக்கும். அந்த கீ கார்டு சுவிட்சில் வந்து நம்ம கார்டு போட்டால் தான் இந்த கான்டாக்டர் வந்து ஆன் ஆகும். ஆன் ஆனால் தான் நம்ம இதில் கீழே கொடுத்துருக்கக்கூடிய பவர் சப்ளை ஆனது ஆட்டோமேட்டிக்காக மேலே உள்ள எல்லா அனைத்து லோடுகளுக்கும் அவுட் ஆகும். சரிங்களா? இப்போ இது வந்து டக்குன்னு அடிக்குதுன்னா இப்போ நம்ம இந்த கீ கார்டு சுவிட்சை போய் இப்போ செக் பண்ணுவோம், அதில் எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிறது. சரிங்களா? சரி, இப்போ இது அமர்த்திருக்கட்டும். இப்போ நம்ம அந்த கீ கார்டு சுவிட்சை கலட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆன் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம், கீ கார்டு சுவிட்ச் நல்லா இருக்கா இல்லை அதுதான் கம்ப்ளைண்ட்டா அப்படிங்கிறத. இப்போ இதுதான் அந்த கீ கார்டு சுவிட்சு. இது வந்து எப்படின்னா, கார்டு உள்ள சுருணா மட்டும்தான் இது வந்து ஆன் ஆகணும். கார்டை வெளியே எடுத்துகிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். ஆனால் இப்போ பார்த்தா அது ஆட்டோமேட்டிக்காக அடிக்குது. இப்போ நம்ம கார்டை உள்ள சுருவோம். இப்போ கார்டை சொருணுன்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ டக்குன்னு அடிக்கலை. அதே இது நம்ம கார்டை எடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகி ஆன் ஆகும். அந்த மாதிரி ஆகக்கூடாது. இப்போ வந்து பார்த்தோம்னா இதுதான் கம்ப்ளைண்ட்டு. இது வந்து எப்படின்னா, நம்ம கார்டை உள்ள சொருகும் போது மட்டும்தான் இதுலேருந்து கரண்ட் வந்து அவுட் ஆகணும். அவுட் ஆனால் தான் அந்த கான்டாக்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். இப்போ வந்து நம்ம கார்டை எடுத்துட்டோம், இப்போ ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ அதுவே ஆட்டோமேட்டிக்காக அடிக்க ஆரம்பிச்சு. இப்போ பிரச்சனை என்னென்னா, இந்த கீ கார்டு சுவிட்ச் தான் வந்து பிரச்சனை. இப்போ நம்ம இதை மாற்றிட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனை வந்து சரியாயிடும். சரி, இப்போ நம்ம இதை எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் போய் அந்த பவர் சப்ளை அமர்த்திட்டு வந்துடுறேன். இல்லைன்னா ஏசி எல்லாமே ஆனில் இருக்கனால எல்லாமே அடிச்சிடும். சரி, இப்போ நம்ம அந்த பவர் சப்ளை இதுக்கு வரக்கூடிய எல்லாத்தையும் மொத்தமாக அமுத்தியாச்சு. எம்சிபி பிரேக்கரை வந்து அமுத்தியாச்சு. சரி, இப்போ நம்ம இதை கலட்டிட்டு அதுக்கு பதிலாக இப்போ நம்ம வேறு பூசு மாற்றுவோம். அவ்வளோதான். அந்த கீழே ஒரு சின்ன லாக் மாதிரி இருக்கும், அதை நம்ம இது பண்ணிட்டோம்னா உள்ளே விட்டு நிமிடம்னா வந்துடும். சரி, நம்ம இதை கலட்டிக்கிறோம். நம்மளுக்கு இதுதான் பிரச்சனைங்கிறத நம்ம ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்சு. ஏன்னா கான்டாக்டர் வந்து டக்குன்னு அடிக்குது அப்படின்னாலே வந்து இந்த கீ கார்டு சுவிட்ச் வந்து கம்ப்ளைண்ட்னால தான் அந்த மாதிரி அடிக்கும். ஏன்னா இதுலேருந்து அவுட்புட் ஆகக்கூடிய ஃபேஸ் ஆனது கரெக்டாக அந்த கான்டாக்டரோட காயிலுக்கு கரெக்டாக போச்சு அப்படின்னா அந்த மாதிரி அடிக்காது. இந்த மாதிரி இந்த கீ கார்டு சுவிட்ச் எதுவும் பிரச்சனைனா மட்டும்தான் இந்த மாதிரி டக்குன்னு அடிக்கும். சரிங்களா? சரி, இப்போ நம்ம கழட்டியாச்சு. இதுதான் கீ கார்டு சுவிட்சு. சரி, இப்போ நம்ம இதை கழட்டி விட்டுட்டு இதுக்கு பதிலாக நம்ம பூசு மாற்றுவோம். இது வந்து நம்ம கீ கார்டு சுவிட்சை கொடுக்கக்கூடிய நியூட்ரல் இருக்குது. இது வந்து இந்த கீ கார்டு சுவிட்ச் வந்து அவுட் ஆகி கான்டாக்டர் போகக்கூடிய அவுட்புட் பேசுது. இது வந்து நம்ம கீ கார்டு சுவிட்சுக்கு வரக்கூடிய இன்புட் பேஸ். சரிங்களா? இவ்வளோதான். அதில் மொத்தமே 3 வரை ஃபேஸு, நியூட்ரல் இன்புட் வரும். அதே மாதிரி இதில் வந்து அவுட்புட் ஒரு ஃபேஸ் போகும். அவ்வளோதான். இந்த பாருங்கள், இதுதான் வந்து புதுசு நம்மளோட புதிய கீ கார்டு சுவிட்ச். இது இதில் வந்து ஒரு டெமோ கீ ஒன்று கொடுப்பாங்க.
இது வந்து வேலை செய்யாது, சும்மா ஒரு இதுக்காக கொடுக்குறது டெமோக்காண்டி. இதான் இப்போ நம்ம புதுசாக மாற்ற போடக்கூடியது. இந்த இதில் கீழே 2 லாக் மாதிரி இருக்கும், அதை பிடிச்சி எடுத்தோன்னா வந்துடும். இதில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், நியூட்ரலு, இது லைன் இன்னு லைன் அவுட்டு, அதை பார்த்து நம்ம கொடுத்துட வேண்டியது, அவ்வளோதான். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 4 கீ கார்டு சுவிட்ச் வச்சு நம்ம வீடியோ போட்டிருப்போம். அதில் 4 எப்படி 4 கீ கார்டு சுவிட்சும் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம அதில் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி அதில் என்ன மாதிரி பிரச்சனை வரும் இந்த கீ கார்டு சுவிட்சில், அதை எப்படி சரி பண்ணுறது முதற்கொண்டு நம்ம அதில் போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்க்கலன்னா வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், தேவைப்படுறோம் பார்த்து தெரிஞ்சுக்கிறேங்க. இது வந்து லைன் அவுட்டு. இப்போ நம்ம இந்த கீ கார்டு சுவிட்சிலேருந்து அவுட் ஆகக்கூடியதை இதில் கொடுத்துட வேண்டியது. ஒயர் கனெக்ட் பண்ணிட்டு இனிமேல் இழுத்து பார்த்துக்கிறணும், டைட்டாக இருக்கா லூஸாக இருக்கா அப்படின்னு. சரி, இப்போ நம்ம அவுட்புட் பேஸ் கொடுத்தாச்சு. அடுத்து வந்து இன்புட் பேஸ் கொடுத்துருவோம். இன்புட் கொடுத்தாச்சு. அடுத்ததாக இது நியூட்ரல், இது அது கொடுத்தாச்சு. இப்போ நம்ம ஆன் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம பவர் சப்ளை ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணால் இங்கே லைட் ஏரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த இருக்க பாருங்கள், இதை அழுத்தினாலே வந்து இதிலேருந்து ஃபேஸ் வந்து அவுட்புட் ஆயிரும். இது கொஞ்சம் அதே மாதிரி திரும்ப ஆஃப் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம். நம்ம காடை உள்ளே சொல்லும்போது ஆனாவும் காடை எடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் வரும், அது வெயிட் பண்ணும். ஒரு 30 செகண்ட் அந்த மாதிரி வெயிட் பண்ணி தான் இது ஆஃப் ஆகும். ஓகே, ஆஃப் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் இந்த கீ கார்டு சுவிட்ச் வந்து வேலை செய்யுது. சரிங்களா? சரி, இப்போ நம்ம இதை இப்போ மாட்டிக்கிறோம். மாட்டிட்டுனா உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். அடுத்து நம்ம இதுக்கு முன்னாடி போட்டுருக்க வீடியோவில் வந்து நம்ம வந்து 4 மாடலில் உள்ள கீ கார்டு சுவிட்ச் கிட்ட வச்சு நம்ம அதில் செக் பண்ணி காமிச்சிருப்போம். இது வந்து இந்த இது லாக் இது மாதிரி இதை அழுத்தி விட்டால் அவுட் ஆகிற மாதிரி. இன்னும் வந்து இதில் வந்து சென்சார் டைப் உள்ள இருக்குது, காயில் டைப் உள்ள இருக்குது. இதிலே வந்து நிறைய மாடல் இருக்குது கீ கார்டு சுவிட்சு. இது வந்து பின்னாடி ஒரு ரிலே இருக்கும். இது போய் அந்த ரிலே ப்ரெஸ் பண்ணோன்னா கரண்ட் அவுட் ஆகும். அதுலேருந்து இது காயில் டைப் உள்ளது இருக்குது, அதே மாதிரி சென்சார் டைப் உள்ளது இருக்குது, போர்டு மாதிரி உள்ள சென்சார் டைப்பு. இதிலே வந்து நிறைய மாடல் இருக்குது கீ கார்டு சுவிட்சு. சரி, இப்போ நம்ம ஸ்க்ரூ மாட்டியாச்சு. அதுக்குள்ளே மேல் கவரை மாட்டிடுவோம். இந்த பாருங்க, இதை மேல் பக்கம் வச்சுட்டு இது கீழ் பக்கம் அழுத்தினோம்னா லாக் ஆகிரும். அவ்வளோதான், லாக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதில் வந்து இப்போ நம்ம ரூம் கீ வந்து உள்ளே சுரணும் அப்படின்னா இப்போ வந்து பவர் சப்ளை ஆன் ஆகிரும். அவ்வளோதான். இப்போ இந்த இருக்கு பாருங்க, இதில் உள்ள பழைய மாடல் வந்து பார்த்தோம்னா இது சென்சார் டைப் மாதிரி உள்ளது. இது வந்து பழைய மாடல். இது புது மாடல் வந்து அது ஒரு சுவிட்ச் மாதிரி இருக்கும். அந்த கார்டு போய் அந்த சுவிட்சை உள்ளே அழுத்தி விட்டோன்னே உள்ளே உள்ள ரிலே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். சரிங்களா? திரும்ப நம்ம கார்டு எடுத்தோன்னே அது ஒரு 30 செகண்ட் கழிச்சு அது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். சரிங்களா? நம்ம கீ கார்டு சுவிட்ச் வந்து பயன்படுத்துறது வந்து மெயினாக வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆன் பண்ணுறதுக்கு தான். அதாவது பவர் சப்ளை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணுறது. இது பெரும்பாலும் எங்கே பயன்படுத்துவாங்கன்னா ஹோட்டலில் உள்ள ஃபுல்லாக இது வந்து இந்த மாதிரி தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க. இப்போ கெஸ்ட்டு வந்து உள்ளே வர்றாங்க அப்படின்னா கதவை திறந்து உள்ளே வந்தோன்னே அந்த ரூம் கீயை வந்து இதில் சொருகணுன்னு பவர் சப்ளை ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். அதே மாதிரி எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி சுவிட்ச் இருக்கும். ஆனால் புதுசாக நம்ம ரூமுக்கு உள்ளே வரவங்களுக்கு சுவிட்ச் எங்கே இருக்குன்னு தெரியாது. அதனால் எல்லாமே ஆன் பண்ணியே இருக்கும். அவங்க வந்தோடனே உள்ள கார்டை உள்ள வந்து கீ கார்டு சுவிட்சில் உள்ள சொருகணுன்னே பவர் சப்ளை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். சரிங்களா? அதே மாதிரி கார்டை எடுத்துகிட்டு வெளியில் போனாங்க அப்படின்னா அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். இப்போ பவர் சப்ளை வந்து ஆனில் இருக்குது. இப்போ வந்து அந்த டக்குன்னு அடிக்கல பாருங்கள். பிரச்சனை வந்து அந்த கீ கார்டு சுவிட்ச் தான் பிரச்சனையாக இருந்திருக்கு. அதனால தான் வந்து இந்த கான்ட்ராக்டர் வந்து டக்குன்னு அடிச்சிருக்கு. அதாவது இதுக்கு வந்து பவர் சப்ளை வந்து ஒரு சீராக வந்துச்சு அப்படின்னா இது தொடச்சி ஆன்லேயே இருக்கும். விட்டு வரும்போது ஆஃப் ஆயிரும். அதே மாதிரி அந்த கீ கார்டு சுவிட்ச் வந்து எப்போ வந்து பவர் சப்ளை அவுட்புட் பண்ணணும்னா நம்ம வந்து அந்த ரூம் கீயை வந்து உள்ளே சொரும்போது மட்டும்தான் பவர் சப்ளை வந்து அவுட்புட் பண்ணணும். அது வந்து எப்படின்னா நம்ம வந்து உள்ள பவர் கீ வந்து உள்ளே சொரும்போது அவுட் ஆகுது. அதே இது நம்ம அந்த பவர் கீயை வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிட்டு திரும்ப அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆன ஆரம்பிச்சிருது. அந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து கீ கார்டு சுவிட்சை தான் வந்து மெயினாக மாற்றி ஆகணும். சரிங்களா? கான்ட்ராக்டர் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் போகாது. இந்த கான்ட்ராக்டர் போச்சு அப்படின்னா அந்த அதிகமான சவுண்டு வரும்.
அந்த சவுண்டு வந்துச்சுனால நம்ம அந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம இதை வந்து மாற்றிக்கலாம். அதுக்கடையில் கான்ட்ராக்ட் வந்து அவ்வளோ சீக்கிரம் போகாது. கீகார்டு சுவிட்ச் பிரச்சனைனால தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகி ஆஃப் ஆகிருந்துருக்கு. சரிங்களா? சரி, இவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் இந்த 3+ டிவி போர்டில் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகி ஆஃப் ஆனது என்ன பிரச்சனைங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கீகார்டு சுவிட்ச் தான் பிரச்சனையாக இருந்துச்சு. இப்போ நம்ம அதை மாற்றணுன்னா சரியாச்சு. சரிங்களா? சரி, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் எதுவும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே உள்ள ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கிறோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நன்றி நண்பர்களே. மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்.